அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்னை சானிட்டோரியம் மெப்ஸ் ஆப்போசிட்டில் இருக்க அன்னபூர்ணா ஆந்திரா மெஸ்க்கு வந்திருக்கோம். இந்த மெஸ்ஸோட சீட்டிங் கெப்பாசிட்டி, ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம இங்கே ஆர்டர் பண்ணது ஒரு வெஜ் மீல்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து 140 ரூபா. இதோட ரிவ்யூ என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்ம ஆர்டர் பண்ண வெஜ் மீல்ஸில் அவங்க கொடுத்த ரைஸோட குவான்டிட்டி வந்து ஒரு மீடியமான குவான்டிட்டியாக தான் இருந்துச்சு. இதுக்கு இவங்க சாம்பார், ரசம், மோர், கீரை குழம்பு, தயிர், மோர் குழம்பு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். சாம்பார் வந்து ஒரு மீடியமான ஸ்பைசியான டேஸ்ட்டில், ஒரு மீடியமான ஒரு திக்கான குவான்டிட்டியில் இருந்துச்சு. கொடுத்த சாம்பாரோட குவான்டிட்டி வந்து மீடியமாக இருந்துச்சு. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த சாம்பார் முடிச்சுட்டு அடுத்து நம்ம ட்ரை பண்ணது அவங்க கொடுத்த புளிச்ச கீரை குழம்பு. இந்த கீரை குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்ல ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கே வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. கூட அப்பளம்லாம் வச்சு இந்த கீரை குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கூட அவங்க கொடுத்த காலிஃப்ளவர் பக்கோடாவும் தொட்டு இதில் சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கீரை குழம்போட குவான்டிட்டி வந்து மீடியமாக தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம ட்ரை பண்ணது ரசம். ரசத்துக்கு அவங்க கொடுத்த குவான்டிட்டி மீடியமாக இருந்துச்சு. குவாலிட்டி, டேஸ்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக நம்ம எத்தனை இடத்துல ரசம் சாப்பிட்டாலும் இந்த ஆந்திரா மெஸ்ஸில் சாப்பிட்ற ரசம்ன்றது ஒரு தனியான ஒரு யூனிக்கான டேஸ்ட் தான். கண்டிப்பாக இந்த ரசத்துக்கு நீங்கள் ஃபேன் ஆகிடுவீங்க சாப்பிட்டீங்கன்னா. இந்த ரசத்தை நம்ம ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அடுத்து அவங்க கொடுத்த மோர் குழம்பு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த மோர் குழம்பு பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்ததில் குவான்டிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல்லாகவும், சாப்பிட்றதுக்கு டெம்டிங்காகவும், திரும்ப திரும்ப சாப்பிட்ணுன்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இந்த மோர் குழம்பு இருந்துச்சு. இந்த மோர் குழம்பு கூட பக்கோடா வச்சு சாப்பிடும்போது இன்னும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம ட்ரை பண்ணது தயிர். தயிரோட குவான்டிட்டி அதிகமாக கொடுத்துருந்தாங்க. தயிர் நல்லா கெட்டியாகவும் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. ஸோ நம்ம சாப்பிட்டதுலே இதில் ஒரு 4 டிஷ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒன்று வந்து மோர் குழம்பு, ரெண்டாவது தயிர், புளிச்ச கீரை, அப்புறம் சாம்பார். இந்த 4மே வந்து டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த 4மே நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுவீங்கன்னு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஃபைனலாக நம்ம ஆந்திரா மீல்ஸோட ஸ்பெஷலான பருப்பு பொடியோடு முடிச்சுக்கிட்டோம். பருப்பு பொடியோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஆந்திரா மீல்ஸ் போகிற எல்லோரும் இந்த பருப்பு பொடி வந்து ரொம்ப லைக் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக கிடைக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.